ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமகா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம காவேரி திருவுக்கும் மகாவுக்கும் கல்யாணமான ஃபோட்டோவை பார்த்துட்டு மகாவை தப்பாக புரிஞ்சு மகாவை கண்ணா பின்னான்னு திட்டி அடிச்சிடுறாங்க. ஸோ அடித்ததுலேயே மகா மயங்கி விழுந்ததும் என்னை நடிக்கிறியாடி அப்படின்னுட்டு ரூமை விட்டு வெளியில் வராங்க தண்ணி எடுக்கலான்னு. அப்போ இது எல்லாத்தையும் மயில் கேட்டுட்டு உள்ளே வராங்க. அக்கா என்ன ஆச்சுக்கா அப்படின்னும் போது உடனே நடந்த விஷயத்த காவேரி சொல்கிறாங்க. இவன் நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டா மயில், இப்போவே வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் நான் இந்த உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னதும், ஐயோ அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் மகா கெட்டவ கிடையாதுக்கா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு மயில் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் காவேரி கேட்குற மாதிரி இல்லை. அப்படின்னா முன்கூட்டியே உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கா மயில், அவன் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி ஏமாத்தி இருக்கா, நீ வேணும்னா அவளை நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன், இப்போவே போய் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். இது பாரு நான் அடிச்சடியில் மயங்கிட்டா அப்படின்னதும், ஐயோ ஏக்கா இப்படி பண்ணீங்க, பாவம் மகா ரொம்ப நல்ல பொண்ணு, மகா எழுந்திரிமா அப்படின்னு மயில் துடிச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு நீ பதற்றா, அவ்வளவுக்கு அவள் ஒன்று நம்ம வீட்டு சொந்தமும் கிடையாது, அவளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இவ வேற ஏதோ நோக்கத்தில் தான் வந்திருக்கா அப்படின்னு காவேரி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. உடனே மயில் கோபப்பட்டு கதவை சாத்திட்டு போதும் உட்காந்து நிறுத்துங்க, விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க, இங்கே பாருங்க முழு தப்புமே உங்கள் திரு மேலே தான், அதை விட்டுட்டு மகா மேலே கோபப்படுறீங்க. இங்கே பாருங்கள், மகா கழுத்தை நிட்டுனான்னா தாலி கட்டுற உங்கள் திருவுக்கு புத்தி எங்கே போச்சு, யோசிங்கக்கா யோசிங்க, தப்பு ரெண்டு பேர் மேலேயும் தான் அப்படின்னதும் உடனே காவேரி நிதானமாக அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மயில் அப்படின்னா திரு தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்ல வாரியா அப்படின்னதும், யோசியர் கூட என்ன சொன்னார், முன்கூட்டியே அவனுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொன்னார்ல, இன்னைக்கு நம்ம திரு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே மகா தான், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும், எனக்கு புரிய இல்லை மயில் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே அவங்க மாமாவில் வந்த பிரச்சனைகள் அத்தனை உண்மைகளையுமே மயில் நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜை பண்ணி திருவை காப்பாற்றினது, அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில் போக முயற்சி பண்ணது, இப்போது திருவை நம்ம திவ்யாவுக்கு விட்டு கொடுக்குறது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொன்னதும் இதை கேட்டு காவேரி அதிர்ச்சி ஆறாங்க. மயில் நீ சொல்கிறது எல்லாமே நிஜமா அப்படின்னதும், ஆமாக்கா இந்த விஷயத்தில் போய் சொல்கிற விஷயம் எனக்கு இல்லைக்கா, இப்போ சொல்லுங்கள் நம்ம மகா துரோகியா சொல்லுங்க, ஏதும் திட்டத்தோட தான் வீட்டுக்கு வந்திருக்காளா, இங்கே பாருங்கக்கா மகா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க அந்த திரு தான் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் என்ன திவ்யா வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, திவ்யா வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்கா மகா, எத்தனை வாட்டி வீட்டை விட்டு போகணும்னு முயற்சி பண்ணியிருக்கா தெரியுமா, ஆனால் விதி திரு மூலமாகவே மகாவை வீட்டுக்கு கொண்டு சேர்த்துட்டு இப்போ வரைக்கும் மகா திரு கண்ணில் படாம தான் இருக்கா, வேணும்னா நீங்களே திருட்ட போய் கேளுங்க அப்படின்னதும் காவேரிக்கு மண்டையை வெடிச்சு போயிடுது. என்ன மயில் சொல்கிற அப்படின்னா மகா தியாகம் பண்ணுறான்னு சொல்கிறியா அப்படின்னதும், ஆமாக்கா அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை போய் தீர விசாரிக்காமல் கை நீட்டி அடிச்சிட்டிங்க பாருங்க, இப்போ மயங்கி விழுந்துட்டா அப்படின்னதும் உடனே காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா இரு மயில் வர அப்படின்னுட்டு ஓடி போய் தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம மகா மூஞ்சில் தெளிச்சு விடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா மகா மெதுவாக கண்ணம் விழிக்கிறாங்க. அக்கா நான் சொல்ல வரதை கேளுங்கக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அக்கா, தயவு பண்ணி இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னதும் மகா காவேரி கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு மகா, ஒரு நிமிஷம் இந்த ஃபோட்டோவை பார்த்ததும் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியலை, நீ ஏதோ ஒரு திட்டத்தில் தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன்னு உன்னை தப்பாக புரிஞ்சு அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு போதும் என்னக்கா சொல்கிறீங்க, ஆமாம் நடந்த அத்தனை விஷயத்தையும் மயிலங்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிட்டான், நான் தான் புரிஞ்சிக்காம உன்னை கை நட்டி அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு மகா அப்படின்னதும், என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் என் சொந்த உறவாக தான் பார்த்துட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் திவ்யா அக்கா என் கூட பிறக்கலைனாலும் அவங்கள என் கூட பிறந்த அக்காவை தான் பார்த்துட்ருக்கா, அப்படி இருக்கும்போதோ அவங்க வாழ்க்கைக்கு நான் துரோகம் பண்ணுவேன்னா சொல்லுங்கக்கா, இங்கே பாருங்கள் நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், என்னால் இந்த கல்யாணத்தில் எந்த தடங்களும் வராது, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு மகா வாக்கு கொடுக்குறாங்க காவேரிக்கு. அப்படின்னா நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கலையா மகா, திரு முதல்ல உன் காலத்தில் தான் தாலி கட்டியிருக்கான், அப்படி இருக்கும்போதோ எப்படி உன்னால் திவ்யாவுக்கு இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்க என்ன வந்துச்சு அப்படின்னதும், ஏற்கனவே இவர் திவ்யாங்கிற பொண்ணை காதலிக்கிறாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுக்கா, என் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது இவர்
திவ்யாங்கிற பொண்ணை உயிருக்குயிராக விரும்புகிறாருன்னு. அதுக்கப்புறமா தான் திவ்யா அக்கா என் வாழ்க்கையிலே வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அக்கா வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நான் அவ்வளோ ஒன்றும் கொடுசூரி கிடையாதுக்கா. அதனால தான் நான் அவங்க வாழ்க்கையிலிருந்து விலகி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருங்கக்கா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். திரு அம்மா வந்து இதை தாங்கிக் கொள்ளவே மாட்டாங்க. தயவு பண்ணி இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கக்கா, உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னதும், அதுக்காக உன் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி கெட்டு போகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா மகா? இங்கே பாரு, நான் ஒரு பொண்ணா சொல்கிறேன். ஒரு பொண்ணு என்ன வேணும்னாலும் விட்டு கொடுப்பா, ஆனால் கண்டிப்பாக தன்னோட புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை உன்னால எப்படி மகா விட்டு கொடுக்க முடிஞ்சுது? அதெல்லாம் முடியாது மகா. இந்த விஷயத்தை பற்றி நான் தாத்தா பாட்டிக்கிட்டே எல்லாம் பேசுகிறேன், கண்டிப்பாக எல்லாம் சரியாகும் அப்படின்னதும் உடனே மகா வந்து கையெடுத்து கும்பிட்டு நம்ம காவேரி கையை வந்து அவங்க தலையில் வச்சு இந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு என் மேலே சத்தியம் பண்ணி கொடுங்கக்கா. உண்மையிலேயே நீங்கள் என்ன தங்கச்சியாக நினச்சிங்கன்னா சத்தியம் பண்ணுங்க அப்படின்னதும் காவேரியும் வேறு வழி இல்லாமல் சத்தியம் பண்ணிடுறாங்க. அப்படின்னா உன்னோட வாழ்க்கை இந்த வீட்டில் ஒரு ஓரத்துலேயே வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கா. திவ்யா அக்கா கல்யாணம் முடித்ததும் கண்டிப்பாக நான் வீட்டை விட்டு போகலான்னு தான் இருக்கேன். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் திருவோட கண்ணில் நானும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது. அதனால கவலைப்படாதீங்கக்கா, கல்யாணம் முடிச்ச கையோட கண்டிப்பாக நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னதும் காவேரி அழுதுட்டு இருக்காங்க. மன்னிச்சிரு மகா, உன்னோட இவ்வளோ பெரிய நல்ல மனசு புரியாமல் நான் வேற கோபத்தில் கை நட்டி அடிச்சுட்டேன். ஆனால் திருவும் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்பாவை மாதிரி முகத்தை வச்சுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எப்படி இவனால திவ்யாவை கல்யாணம் பண்ண முடியுது? ஐயோ கடவுளே, என் மண்டையெல்லாம் வடிக்கட்டுமாக அப்படின்னு சொல்லி காவிரி அந்த இடத்துல டென்ஷனாகி பேசிட்டு இருக்காங்க. அக்கா, திரு வந்து ரொம்ப நல்லவருக்கா, அவரை தப்பா பேசாதீங்க. விதி அவர் வாழ்க்கையில என்ன கொண்டு போத்திருச்சு, அவ்வளோதான். நான் ராசி கட்டவக்கா, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பா திருவுக்கும் திவ்யா அக்காவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னுட்டு மகா அங்கேருந்து போனதும் இப்போ புரியுதா காவேரி அக்கா, மகாவோட நல்ல மனசு, அந்த பொண்ணை போய் அடிச்சிட்டிங்களே அப்படின்னு மயிலும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து போனதும் காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம திவ்யாவை தான் காமிக்கிறாங்க. எப்படியாச்சும் நம்ம திருவை வந்து போட்டு தள்ள வந்தவனை கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டிப்பாக திருவுக்கும் அவங்க வீட்டிலேயே தான் எதிரி இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் உதவி இல்லாமல் கண்டிப்பாக திருவை வந்து இப்படி பண்ணுறதுக்கு யாருக்கும் தைரியமே வராது. முதல்ல அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். திருவுக்கு இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நிச்சயதார்த்தத்தில் இவ்வளோ பெரிய குழப்பம்னா கடவுளே, அப்போது கல்யாணத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும். அதுக்குள்ளே நம்ம அந்த கருப்பு ஆடு யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி திவ்யா வந்து புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம காவேரி வந்து இப்படி யோசிக்கலாம், இதுக்கப்புறமும் ஒரு பொண்ணு வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி கெட்டு போகிறத பார்த்துட்டு இருக்க முடியாது. பேசாமல் போய் திருவுக்கிட்ட மகா வந்து லட்சுமி தான் என்கிற உண்மையை நம்ம சொன்னாதான் சரி வருங்கிற மாதிரி யோசிச்சு காவேரி மகா வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கா, அதாவது நீ தாலி கட்டின பொண்ணு லட்சுமி அப்படின்னு நம்ம திருக்கிட்ட மட்டும் உண்மையை உடைச்சாங்கன்னா கண்டிப்பாக திருவே நம்ம லட்சுமிக்கான வாழ்க்கையை வந்து ஏற்பாடு பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அநேகமாக நம்ம திருவோட கல்யாணம் நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க வெயிட்